மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் விவகாரம் குறித்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அடுத்து கழிவுகள் கலக்கும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் கார்த்திக் அளிக்கும் நேரலை தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரீதி. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதுரை வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் சம்பவம் என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக, அதாவது தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த வைகை ஆற்றானது மதுரை மட்டுமில்லாமல் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் வரைக்கும் 5 மாவட்ட மக்கள் பயனடையும் வகையில் இருந்த போதிலும் கூட தற்போது மதுரை மாநகர பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை மாநகராட்சி பகுதியில் இந்த கலக்கும் கழிவுநீரை சரி செய்யும் பணியை அது எதுவரையும் செய்யவில்லை என்ற பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு புகார்கள் வந்த போதிலும் இதுவரை கழிவுநீர் கலக்கும் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்பாக வைகை ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையிலிருந்து கழிவுநீர் நாள் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சரி, மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சரி பல்வேறு கட்ட புகார்கள் அவர்களிடம் தெரிவித்த போதிலும் கூட இதுவரை மதுரை மாநகராட்சி தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனென்றால் நீதிமன்றத்தில் கூட பல முறை நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் கூட அது செவிடன் காதி ஊதில் சங்கு போல்தான் தற்போது மாநகராட்சி இருந்து வருகிறது என்று கூறலாம். தொடர்ந்து இது தொடர்பாக வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பாக சமூக ஆர்வலர் நம்மிடையே இருக்கிற அவரிடம் கேட்போம். வைகை ஆற்று தொடர்ந்து கழிவுநீர் கலந்துட்டே வருது. எங்கிருந்த கழிவுநீர் வருது? ஏன் மாநகராட்சி சரி செய்ய மறுக்கிறாங்க? மதுரை மாநகரில் 12 கிலோமீட்டரில் வடகரையிலையும் தென்கரையிலுமே முழுக்க என்னன்னா கார்பரேஷனுடைய பராமரிப்பு, நீர்வளத்துறை தான் அதுக்கு பொறுப்பு இருந்தாலும் இந்த 12 கிலோமீட்டர் மதுரை மாநகராட்சி தான் பராமரிக்கிறது. இப்படி மாநகராட்சி பராமரிக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இரு பக்கமே வடகரையும் தென்கரையும் 68 இடங்களில் பெரிய ராட்சத பைப்பு வைத்து கழிவுநீர் கலந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த கழிவுநீர் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக மதுரையில் கிடைத்த நீராக இந்த கழிவுநீர் கிடப்பதனால மதுரையினுடைய நிலத்தடி நீர் வெகுவாக மாசுபட்டு மதுரையில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் குடிக்க தகுதியற்ற தண்ணீர் என்று ஏற்கனவே பல ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றன. அதுபோல் கழிவுநீரை கட்டுப்படுத்த வைகை மக்களுக்கு சார்பில் ஒரு 4 வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். அதனால் பொதுநல வழக்குகள் நிறைய பேர் தொடர்ந்திருக்காங்க. எல்லா வழக்குகளையும் நீதியரசர்கள் கழிவுநீரை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று பல தீர்ப்புகள் கூறியிருந்திருக்கிறார்கள். குப்பை கொட்டோர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுபோல் சிசிடிவி கேமரா வைத்து கண்காணிக்க வேண்டும் என்ற பல தீர்ப்புகள் நீதிமன்றம் கொடுத்தா கூட அந்த தீர்ப்புகளை எல்லாம் எதுவும் செயல்படுத்தாமல் இன்றும் கழிவுநீர் கலந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியான வரலாற்று சிறப்புமிக்க வைகையில் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் மட்டுமே அழகர் இறங்க போகக்கூடிய அந்த நாளில் ஒரு 5 லட்சம் பேர் கூடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்ற வரைக்கும் கழிவுநீர் இன்ன வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதியிலுமே மதுரை என்று சொன்னாலே கழிவுநீர் ஓடக்கூடிய ஒரு கால்வாய் தான் இருக்குது. ஏன்னா வருடம் 12 மாதமும் 4 மாதம் தான் வைகை ஆற்றில் தண்ணி ஓடுது. மிட்ட 8 மாதமும் கழிவு நீர் தான் கிடைப்பதனால மதுரைக்கு வைகை ஆற்றுக்குள் வருவதற்கே மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. ஏற்கனவே பொதுமக்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாநகராட்சி தடுக்க வேண்டிய மாநகராட்சியை கழிவு நீர் விடுவதனால இந்த நாளுக்கு நாள் மதுரையுடைய சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையாக பாதிக்கிறது. இந்த கழிவு நீர் ஓடுவதனால மதுரை நகரங்க ஆற்றில் இருக்கக்கூடிய எல்லா தடுப்பணைகள் எல்லா பகுதியிலுமே ஆகாய தாமரை மறந்து கொசுக்களாக அது உருவாகி மதுரை நகரில் இருபக்கம் குடியிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய தினசரி தூக்க தொலைப்பதற்கு இந்த கழிவு நீரும் இந்த மதுரை அந்த குப்பைகளுமே காரணமாக இருக்கின்றன. இப்போ அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலேருந்து கழிவுநீர் வருதுன்னு சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் வருதா கழிவுநீர் வருதா? எவ்வளோ கழிவுநீர் டெய்லி இங்கே கலக்குது? அரசு மருத்துவமனையிலேருந்து தினசரி 5 லட்சம் லிட்டர் கழிவுநீர் இந்த மதுரை வைகை ஆற்றில் கலப்பதாக நாங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருந்தோம். அந்த வழக்கில் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு கொடுத்து இப்போ சுத்திகரிப்பு நிலையம் சுத்திகரித்து தான் வைகை ஆற்றில் அனுப்பணும்னு சொல்லி இந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ 2 கோடி அளவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சுமே இன்னும் அது பயன்பாட்டுக்கு அதிகமான தண்ணீர் திரும்ப கையில வருதே ஒழிய பயன்பாட்டில் வரல. அதுபோக அழகரை இறங்கக்கூடிய இந்த பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சாங்க. தினசரி 2 MLD தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து அனுப்பக்கூடிய அனுப்பிச்சிருக்காங்க. அதுவுமே இந்த ரோடு போடுவதனால இப்போ அந்த சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 2 மாதமாக செயல்படாமல் இருக்கிறனால திரும்ப மேலும் கழிவு நீர் அதிகமாக வைகை ஆற்றை நேரடியாகவே கலக்குது. ஏன் மாநகராட்சி தொடர்பாக இது மாதிரி சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க? ஏன் இவ்வளோ அடைக்க? ஏன்னா கழிவுநீர் வருதுன்னு தெரியுது, அதை ஏன் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்க காலதாமதம் பண்ணுறாங்க?
ஏற்கனவே நம்ம போட்ட வழக்குகளை மாநகராட்சி வந்து மனுதாரரை வைத்து கழிவுநீர் நடக்கக்கூடிய பகுதியில் ஆய்வு செய்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து மதுரையிலேருந்து அந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு பண்ணி அனுப்பக்கூடிய 2 பம்பிங் ஸ்டேஷன், அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அது 2 வந்து நம்ம அவனியாபுரிலையும் இன்னொன்று வந்து நம்ம சிலைமான் அந்த பகுதியிலும் 2 பகுதியில் வடகரையும் தென்கரையில் இருக்கிறதுனால இந்த கழிவு நீரை அதிகமாக பம்ப் பண்ணி அந்த சுத்திகரிப்பு நிலையம் கொண்டு போக முடியாத அளவுக்கு வந்து இன்றைக்கு எல்லா கால்வாயிலுமே தடுப்பு இருக்கிறதுனால இந்த கழிவு நீரை வந்து மேலாண்மை செய்யக்கூடிய தனியார் நிறுவனம் தான் அந்த மேலாண்மை செய்கிறாங்க. அதனால் இந்த தங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடிய கழிவு நீரை விட்டுனா நாங்கள் சுத்திகரிப்பு செய்வோம், மித்த தண்ணீரை நாங்கள் சுத்திகரிப்பு செய்ய முடியாதனால காலையில் 6 to 10 பீக் ஹவர்ஸ் டைமில் மக்கள் அதிகமாக தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் எல்லா கழிவு நீரையும் மாநகராட்சியுடைய மதுரையில் இருக்கக்கூடிய 12 பம்பிங் ஸ்டேஷன் 2 கரையில் இருக்குது. அந்த காலை நேரத்தில் தான் அதிகமான கழிவு நீர் வைகை ஆற்றில் கலக்கிறாங்க. அதனால் இந்த இரு கரையிலையுமே வந்து அந்த சுத்திகரிப்பு நிலையம் போட்டால் தான் வந்து இந்த கழிவு நீர் குறையுமே ஒழிய ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட இங்கேருந்து 12 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கனால இந்த தண்ணீரை கொண்டு செல்வதில் மாநகராட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்குல்ல. மதுரை நகருக்குள்ளேயே 2 இடங்களில் வந்து அவங்க கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ணி வைகை ஆற்றிலே விட மாதிரி அவங்க ஏற்பாடு செய்யணும். இப்போ வைகாற்றை ஒற்றி வந்து எத்தனை ரசாயன தொழிற்சாலைகள் இருக்குது, மற்ற தொழிற்சாலைகள் எத்தனை இருக்குது, எத்தனை சொல்லி கழிவு நீர் வந்து வைகாற்றில் கலக்குது? ஏற்கனவே இங்கே வந்து ஒரு 6-7 ரசாயன பட்டைகள் மதுரை நகரில் இருந்துச்சு, அதையெல்லாம் இப்போ வந்து எடுத்துட்டாங்க. இப்போ மதுரையில் வந்து இந்த தொழிற்சாலை கழிவு என்பதே கிடையாது, முழுக்க முழுக்க குடியிருப்பு கழிவுகள் தான் அதிகமாக இருக்குது. அதுபோக வந்து நம்ம ஜிஹெச் மாதிரி ஒரு 6-7 ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும்தான் வந்து கழுவுகளே, தொழிற்சாலை கழிவுகள் மதுரை சிட்டிகள் அவ்வளோக்கா இல்லை. அது கண்டிப்பாக இது தொடர்ந்து பார்த்தோம்னா நேற்றைய தினம் கூட சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதிகள் வந்து அதாவது உரிய மாவட்ட ஆட்சியர்கள், அந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வந்து பதிலளிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் இதுவரை கழிவுநீர் கலக்கும் நபர்கள் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த தொகை அவர்கள் கொடுக்கப்படும் அபராத தொகையை வந்து வைகை ஆற்றை வந்து மறு சீராய்வு, அதாவது அது சரி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரவை போடும் நீதிபதிகள் களத்தில் இறங்கி வைகை ஆற்றை ஒரு ஆய்வு செய்து ஒரு முடிவு எடுத்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். ரீதி கார்த்திக், மற்றும் ஒரு கேள்வி. 5 மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ள நிலையில் ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா? எப்போது அறிக்கை தாக்கல் செய்யப்படும்? கண்டிப்பாக இது இதுவரைக்கும், அதாவது நேற்றைய தினம் தான் அந்த வழக்கு விசாரணை வந்தது. அந்த வழக்கு விசாரணையில் தான் நீதிபதிகள் வந்து இந்த வைகை ஆறு இருக்கக்கூடிய அந்த 5 மாவட்டம், குறிப்பாக சொல்லணும்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, என்ன குறிப்பாக மதுரையில் சொல்ல வேண்டும் என்றால் மதுரை மாநகர பகுதியில் எத்தனை இடங்களில் இந்த கழிவுநீர் கலக்கிறது, மாநகராட்சி எத்தனை நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அவர்களிடம் எவ்வளவு அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதுவரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுத்து வந்ததாக தெரியவில்லை. ரீதி தொடர்ந்து வந்து வையாற்று பகுதியில் ஏனென்றால் இப்போ நம்ம வீடியோலையும் பார்க்கலாம், எல்லா பகுதியிலும் குப்பைகளும் கழிவு நீரும் ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஏன்னா ஒரு வரலாற்று சின்னமாக ஒரு வையாற்றில் வந்து கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நிலையில் எல்லா பகுதியிலும் தற்போது பார்க்குறோம். எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வெறும் குப்பைகளும் குழாய்களும் கழிவு நீரும் காய்ச்சலிக்கக்கூடிய ஒரு வேதனைக்குரிய நிலை தான் தற்போது நிலவி வருகிறது. ரீதி விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் விவகாரம் குறித்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அடுத்து கழிவுகள் கலக்கும் இடத்திலிருந்து நேரலை தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.